அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். இன்று அ வழக்கம் போல திங்கட்கிழமை ஆரம்பம். நீண்ட இடைவெளி, நீண்ட விடுமுறைக்கு பிறகு எல்லாரும் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. நாள் சகஜமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாள் பல விதத்தில பலருக்கு சாதகமாகவும், சிலருக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமா நாள பார்த்து கொண்டு போங்க. இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கங்க. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பலன் கேட்குறீங்க. உங்க ராசிய, உங்க நேரத்த அந்த கீழ கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே உங்க ராசிக்கான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அத கிளிக் பண்ணி டைரக்ட்டா உங்க ராசிக்கு பலன் கேட்கலாம். இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். அது எங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களோட நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்றது நல்லது. இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டோம்னா, அ 19/1/2025 26 விஸ்வாவசு வருடம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தை மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி காலையில 1:21க்கே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு பிரதம திதியா இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, காலை 11:49 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, மரண யோகமும், அமிர்த யோகமும் இருக்கு. சூரிய உதயம் காலையில 6:35க்கும், சூரியன் மறைவு மாலை 6:03க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் பார்த்தீங்கன்னா, காலையில 8 மணி 1 நிமிடத்துலேருந்து 9:27 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 10:53லேருந்து 12:19 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, பகல் 1:45லேருந்து 3:11 வரைக்கும் இருக்கு. உத்திராட நட்சத்திரத்தில சிறப்பான காரியங்கள் செய்யலாம். இடம் அமைக்க. ஆனால் எல்லாமே காலையில 10 மணிக்கு மேலே செஞ்சிங்கன்னா நல்லது. பெயர் சுட்ட, காது குத்த, சாமிக்கு இடம் அமைக்க, திருமணம், புது வீடு புக, குளம் கிணறு வெட்ட, சீமந்தம் செய்கிறது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தொட்டில் இடத்துக்கெல்லாம் சிறந்ததா இருக்கு. பிரதம திதியிலையும் சரி, கொஞ்சம் உலோகம், கருங்கல், மரம் இதுங்கள வச்சு வேலைகள், அழகு வேலைகள செய்கிறது நல்லது. குறிப்பா பாட்டிமா அப்படின்ற ஒரு திதியா இருக்கிறனால, சுபகாரியங்கள் செய்றதுக்கு ஏற்ற நாளா கிடையாது. அமாவாசைக்கு அடுத்த நாளா இருக்கிறனால, வெறும் எழுதுறது, படிக்கிறது, அ அ கல்வி கற்கிறது, அந்த மாரி விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசிக்கு அமைதி, ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு இன்பம், கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு மேன்மை, கன்னி ராசிக்கு தனம், துலாம் ராசிக்கு உயர்வு, விருச்சிக ராசிக்கு வரவு, தனுசு ராசிக்கு கவலை, மகர ராசிக்கு பயம், கும்ப ராசிக்கு செலவு, மீன ராசிக்கு பணிவா இருக்கு. நாள அமைதியா கொண்டு போங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசிக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பாதிப்பு இல்லாம இந்த நாள எல்லா விதத்திலயும் கொண்டு போகலாம். இன்னைக்கு உங்களோட பசங்களால மகிழ்ச்சி தர விஷயங்கள் சுத்தி நடக்கும். வீட்லயும் சரி, குடும்பத்திலயும் நிம்மதி இருக்கக்கூடிய நாள். ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள்ல அனைத்தும் நல்ல பலன்களை தர விதமா தான் இருக்கு. வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். உங்களோட வேலைகளை சிறப்பாகவும், உற்சாகமாகவும் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். நாள் முழுக்க வளமா தான் இருக்கு. உங்ககிட்ட நிறைய ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கிய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட மனநிறைவு நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிறப்பான நாளா தான் உங்களுக்கு மேஷராசிக்கு இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளை, உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களோட செயல்திறன் மூலிமா மறைஞ்சிருக்கிற திறமையை வெளிக்கொண்டு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கிற விதமாக தான் நாள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மகிழ்ச்சியாக ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை இருக்கும். நல்ல ஒரு புரிதல் இருக்கும். மனசு விட்டு சில விஷயங்களை பேசிக்குவீங்க. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. மனசு விட்டு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும், எதிர்கால நலன் கருதி சில திட்டங்கள் தீட்டுறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்குது. அதிக அளவில் இருக்கிறனால மகிழ்ச்சி நிறையவே இருக்கும். எதிர்பாராத வகையில் தனவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதிக அளவில் பணம் வர்றது மனசுக்கு நிறைவை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாள் முழுக்க முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், திருப்தியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. நிறைவுக்கு குறைவில்லை. சிறப்பான நாளா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் ஜாலியா கொண்டாடுறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு நாள கொஞ்சம் பொறுப்பாவும், பொறுமையாவும் கொண்டு போங்க. ஏன்னா, நேத்து இருந்த ப்ரெஷர்ல இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆ நேத்து இருந்தத விட இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாவே நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்போது தைரியமும், துணிச்சலோட செய்ங்க. அப்பதான் நல்ல ஒரு வெற்றி காண முடியும். வேலையில கொஞ்சம் உழைப்புக்கேற்ற ஊதிய உறவு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதங்களும், தடைகளும் இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆ எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையா கையாள்றது நல்லது. கூட பிறந்தவங்க மூலியமா உதவிகள் கிடைக்கும். பெற்றோரோட ஆதரவு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு எல்லார்கிட்டயும் விட்டு குடுத்து போனீங்கன்னா, பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு எதிர்மறையான விளைவுகள தவிர்க்க முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமா செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும். மனசுல கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. அத சமாளிக்க வேண்டியது அவசியம். உங்களோட அணுகுமுறையில செய்ற செயல்கள், காரியங்கள்ல எல்லா விதத்திலயும் பொறுமை ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள செய்யும்போது தவறுகள் ஏற்படாம பார்த்துக்க கவனமா வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் சில சூழ்நிலைகள் விரும்பத்தகாத விஷயமா தான் வேலையில இருக்கிற மாதிரி இருக்கு. யார்கிட்டயும் கொஞ்சம் விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. தட்டி குடுத்து வேலை வாங்குறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்தில பிரச்சனைகள் இருக்கிறது. உங்கள் 2 பேருக்குள்ளயும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா சமாளிங்க. நாள அமைதியா கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுக்கு அதிர்ஷ்டம் கம்மியா தான் இருக்கு. ஆனா கையில இருக்கிற பணம் செலவாகாம பார்த்துக்க வேண்டிய கட்டாயங்கள் அதிகமா இருக்கு. ஏன்னா, எதிர்கால தேவைக்கு வரவு இருக்கிற நாட்கள்ல செலவுக்காக கண்டிப்பா பணம் தேவைப்படுற சூழ்நிலைகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரா இருக்கும். சின்னதா கால்வலி இல்லன்னா விறைப்புத்தன்மை போன்ற பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு, நாள ஜாலியா, உற்சாகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. நல்ல ஒரு பலன் தர விதமா நாள வச்சுக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களோட நாள்ல கொஞ்சம் பதட்டமும், கவலையும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு இனம் புரியாத கவலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செய்ற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கவனமா செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கும். குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க செய்ற செயல்கள்லயும், பேச்சுலயும் ரொம்பவே நிதானம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தொழில்ல பெரிய முதலீடோ இல்லன்னா அ கொடுக்கல் வாங்கல் பண்ணாம பெரிய தொகையை கைமாறுதல் அந்த மாதிரி விஷயங்கள செய்யாம இருக்கிறது நல்லது. கடன் குடுக்கறதும் தப்பு, கடன் வாங்குறதும் தப்பா தான் இருக்கும். புதிய முயற்சிகள தவிர்த்துருங்க. எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு அவசியமா தேவைப்படும். உங்களுக்கு அது ஆறுதலை தர மாதிரி இருக்கும். ஒரு நாள பயனுள்ளதா கொண்டு போறதுக்கு பொறுமையும், நிதானமும் ரொம்பவே தேவைப்படுற நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். தவறு செஞ்சுட்ட அப்புறம் அத சரி செய்றதுக்கு செஞ்ச வேலைய ஒரு முறைக்கு 2 முறை செய்றதுக்கு பதிலா, முதல்லயே தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகள செஞ்சுறது நல்லதா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட கொஞ்சம் உணர்வுபூர்வமா நடந்துக்குங்க. உணர்ச்சி பூர்வமா நடக்க வேண்டாம். கோபம், எரிச்சல் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, கேஷுவலா தொணக்கூட பேசி மகிழ்ச்சியா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. காதலர்களும் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகள நிதானம் தேவை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. மகிழ்ச்சியான வரவு இல்ல. ஆனா சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. செலவுகள கொஞ்சம் பணத்த கையாளும்போது ரொம்பவே கவனமா பாதுகாப்போட செலவுகள சமாளிக்க வேண்டியதும், செலவு பண்ண வேண்டியதும் அவசியமா இருக்கு. வீண் விரயங்கள் ஆகலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எண்ணெய் பதார்த்தம், கார வகைகள சாப்பிட்றத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. மிதுன ராசிக்கு கலக்கமும், குழப்பமும் நிறைஞ்ச நாளா இருக்கு. நிதானமும், பொறுமையும் அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள், மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க புதிய தொழில் தொடங்குறதா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், செய்யக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாத்துலயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. வேலை விஷயமா பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் அதிகம். உறவினர்கள் வருகையால குடும்பத்தில மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். நண்பர்களால அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், நம்பிக்கையும், உறுதியும் நல்லாவே இருக்கு. அது மூலியமா செய்ற உங்களோட இலக்குகள ஈஸியா அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். மொத்தத்தில நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட தன்னம்பிக்கை இருக்கிறனால, நீங்க செய்ற செயல்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகும்.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்க மனசளவுல நல்ல ஒரு வலுவும், புத்துணர்ச்சியோட இருப்பீங்க. வேலையில நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு திறம்பட இருக்கும். வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் எல்லா விதத்திலயும் இருக்கு. உங்களோட திறமைகள் உங்களோட மேலதிகாரிகளால பாராட்டப்பட விதத்துல இருக்கு. எல்லா விதத்திலயும் சாதகமான பலன் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு தகவல் தொடர்பு, பேசுற விதம், இனிமையான பேச்சு வார்த்தைகள், தொணக்கிட்ட 2 பேருக்குள்ளயும் அன்பா நடந்துக்கிட்டு, நல்ல ஒரு புரிதலோட, மகிழ்ச்சியோட நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கையில இருக்கிற பணமே போதுமானதா இருக்கும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கு. வரவு நல்லா இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆ எந்த ஒரு செலவுகளும் வீண் செலவுகள் கிடையாது. எல்லாமே தேவையான செலவுகளா இருக்கறனால கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி, தைரியம் எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கடக ராசிக்கு சிறப்பான நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும், நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட எல்லா விதத்திலயும் சட்டுன்னு முன்னேறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்படும். வீட்ல பெரியவங்களோட நல்ல மதிப்ப பெறக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு நல்ல ஒரு வரவு, சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. நல்ல அ நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். வியாபாரத்தில போட்டி பொறாமைகள் குறைஞ்சு நல்ல ஒரு லாபம் தர விதமா தான் நாள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள சுமூகமா, மகிழ்ச்சியா கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. நீங்க நம்பிக்கை உணர்வோட இருக்கிறதுனால, நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல ஈஸியான வெற்றிகள் கிடைக்கும். பயனுள்ள முடிவுகள எடுக்கிற அளவுக்கு மனசும், புத்தியும் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள சிறப்பா பயன்படுத்திக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. உங்களோட வேலைகள சிறப்பா உற்சாகத்தோட செஞ்சு முடிப்பீங்க. அதுவும் ஈஸியா செஞ்சு முடிக்கிறது, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். ச நாள் முழுக்க உங்களுக்கு திருப்தி எல்லா விதத்திலயும் வேலையில இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றமும், வளர்ச்சியும் தெரியும். எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு புரிதலை வளர்த்துக்கிட்டு சந்தோஷமாகவும், மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு போக்கு இருக்கும். நல்லுறவை பராமரிக்கவும், புரிதலை அதிகப்படுத்தவும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. ஜாலியா டைமை கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சரளமா இருக்கு. நல்ல ஒரு வரவு இருக்கு. உங்களோட கடின உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கும். ஊக்கத்தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு திருப்தியை தரும். சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். எதிர்கால நலன் கருதி அதிக அளவுல சேமிக்க வாய்ப்பா இருக்கு. பயன்படுத்திக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிறப்பான ஆரோக்கியம், நல்ல ஒரு அ மகிழ்ச்சியாவும், ஜாலியாவும் நாள் முழுக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொண்டாடுறது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொறுப்புகள் இருக்கும். சில குடும்பத்தில எதிர்பாராத தருணங்கள் இருக்கு. அத அந்த சூழ்நிலைகள பக்குவமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், பசங்களால கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படலாம். பணவரவு சுமாரா தான் இருக்கும். ஆனா செலவுகள் கொஞ்சம் பொறுப்பால அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பெரியவங்களோட அனுபவம் உள்ளவங்களோட அறிவுரைகள் தொழில் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். உங்களோட பிரச்சனை குறையறதுக்கு உறவினர்கள் கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. எல்லார் கூடயும் இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறதும், அனுசரித்து போகிறதும் நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்க தெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்பவே பலன்களை எதிர்பார்த்து நாளை கொண்டு போகாதீங்க. ஏன் பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. பெரிய அளவில் மன உளைச்சல் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கூடுதல் பொறுப்புகள் இல்லைன்னா வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்க வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஆர்வத்தோடு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வேண்டா வெறுப்பாக செய்யாதீங்க. அது பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்கள் எந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தீவிரமாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாத உங்களோட உணர்வுகளை, உணர்ச்சிகளை கோவமாகவும், எரிச்சலாகவும் கா தொணக்கிட்ட பா காட்டுற மாதிரி இருக்குது. அதை குறைச்சிக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. நாள் அமைதியாக போகும்.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். கணிசமான பணம் கையில கிடையாது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருந்தாலும் பணம் சேமிக்க இல்லாம இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண்கள்ல எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. கன்னி ராசிக்கு நிதானமும், பொறுமையும் ரொம்பவே தேவை. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இந்த நாள் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் குடுக்குற மாரி தான் இருக்கு. ஏன்னா, நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கும். ஆரோக்கியத்தில மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல, அ உங்களோட சுய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. தாமதங்கள் இருக்கும். வீண் பிரச்சனைகள தவிர்க்க உற்றார் உறவினர்கள அனுசரிச்சு போறது நல்லது. வேலை செய்ற இடத்துல எதிர்பாராத இடமாற்றங்களோ, பிரச்சனைகளோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாளுங்க. நாள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆ தரமான வளர்ச்சியும், முன்னேற்றமும் காண உங்களோட விருப்பமும், உங்களோட தன்னம்பிக்கையும், உறுதியும் அதிகமா தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்திலயும் உங்கள நீங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, அமைதியா, உணர்ச்சி வசப்படாம நாள கொண்டு வேண்டியது அவசியமா இருக்கும். நெறைய விஷயங்கள்ல பதட்டமும், உங்களோட செயல்கள்ல பிரச்சனைகளும் ஆக்குற மாதிரி இருக்கு. உறவினர்கள் கிட்ட பார்த்து பேசுறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை பணி சுமை அதிகமா தான் இருக்கும். உங்க கூட வேலை செய்றவங்களால பிரச்சனை வரா மாதிரி இருக்கு. அத பார்த்துக்கிறது நல்லது. அவங்க கூட நல்ல உறவு வச்சுக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதம்லாம் தவிர்த்துருங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத பிரச்சனை நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உட்கார்ந்து பேசி தெரிஞ்சுக்கிறது நல்லது. அமைதியாவும், கட்டுப்பாடோடவும் அவங்க கிட்ட பேசி பழகுறது நல்லது. எதுக்கும் வீணா தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அதிக அளவுல பண வரவெல்லாம் பெருசா எதிர்பார்க்காதீங்க. கையில இருக்கிற பணத்த வச்சு சமாளிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட அ சேமிப்பு கரையாம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும், மன உளைச்சலும், முதுகு வலி, கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தியானம் மேற்கொள்றது நல்லது. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு சிறப்பான நாள். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு மகிழ்ச்சியும், இனிமையான தருணங்களும் நாள் முழுக்க இருக்கு. உங்களுக்கு குடும்பத்தில ஒற்றுமையும், அமைதியும் இருக்கும். உறவினர்கள் வழியில பார்த்தீங்கன்னா, சுப செலவுகளும், செய்திகளும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில நல்ல ஒரு மகிழ்ச்சியும், உற்சாகமும் இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த அரசு வழி உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில வருமானம் பெருகும். உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கு வெற்றிகரமா தான் இருக்கும். உங்களோட வேலைகள மகிழ்ச்சியாவும், சந்தோஷமாவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைகள ஈஸியா செய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும், விழிப்புணர்வும் நிறையவே இருக்கும். வளர்ச்சியில உங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவு இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆ சந்தோஷங்கள் குறைவில்லாம மகிழ்ச்சியா ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு நாள கொண்டாடுங்க. எந்த பாதிப்பும் இல்ல. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கும். எல்லாத்தையும் எல்லா வேலைகளையும் தன்னிச்சையா செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும், நல்ல ஒரு மனநிறைவையும் ஏற்படுத்தி குடுக்கும். நல்ல ஒரு பாராட்டும், பேரும், வளர்ச்சியும் தெரியக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட நல்ல விதமான உணர்வுகள பகிர்ந்துக்கிட்டு, சந்தோஷமா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அ ஜாலியா இந்த நாள கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில போதுமான பணம் இருக்கு. வங்கியில அதிக பணத்த பராமரிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வரவு நல்லா இருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் தரா மாதிரி இருக்கு. பணத்த சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நான் உங்களோட தைரியமான மனநிலை ஆரோக்கியத்த தக்க வச்சுக்க உதவியா இருக்கும். எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமாவும், நாள் முழுக்க சாதகமாவும் இருக்கு. புத்திசாலித்தனமா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களோட நாள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நிதானம் தேவை. உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில உள்ளவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வார்த்தைகள்ல நிதானம் தேவை. உறவினர்கள அனுசரிச்சு போறது நல்லது. வேலை செய்ற இடத்துல வேலை பளு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாயி கிடைக்கும். இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க உங்களோட இலக்குகள அடையிறதுலயும், செய்ற செயல்கள், காரியங்கள்லயும் தடைகள், தாமதங்கள் இருக்கிற மாரி தான் இருக்கு.
சூழ்நிலைய இருக்கிற விஷயங்கள பொறுமையா அணுக வேண்டியது அவசியமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நாள திட்டமிட்ட வேண்டியது அவசியம். உங்களோட மனச அமைதியா வச்சுக்க, கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றது, மந்திரங்கள் ஜபிக்கிறது மனசுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள கையாள்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வேலையில கூட வேலை செய்றவங்களோட தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு அவங்களால வேலைகள்ல பிரச்சனை ஏற்படாம சூழ்நிலைகள சமாளிக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு துணையோட அன்பும், ஆதரவும், மதிப்பும் பெறதுக்கு பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாள். உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா தேவையில்லாத உறவு பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு சூழ்நிலையும் கேஷுவலா எடுத்துக்கிட்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். பணத்த சேமிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. செலவுகள கட்டுப்படுத்துங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒவ்வாமை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. வெளியில சாப்பிட்டு ஆரோக்கியத்த கெடுக்காம பார்த்துக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்களுக்கு நிதானம், பொறுமை எல்லா விஷயத்திலயும் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாள் தான். வரவும் இருக்கு, செலவும் இருக்கும். குடும்பத்தில பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா செலவுகளும் எதிர்பாராத விதமா இருக்கும். பசங்களோட விருப்பங்கள நிறைவேத்துறங்கிற பேர்ல எல்லா தேவையில்லாத செலவும் பண்ணலாம். அது கவனமா பார்த்துக்குங்க. சுபகாரியங்கள் கைகூட ஏற்ற ஒரு நாள். பயணங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். வேலை செய்ற இடத்துல அன்பும், ஆதரவும் இருக்கு. இருந்தாலும் உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம செய்ய வேண்டியது அவசியம். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள். நாள பொறுத்தளவுக்கு ரொம்ப துடிப்பாலாம் எதிர்பார்க்காதீங்க. போற போக்கோட கேஷுவலா கொண்டு போறது நல்லது. உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள தவிர்க்க வேண்டியது அவசியம். நல்ல ஒரு விழிப்புணர்வோட நாள கொண்டு போறது எல்லாமே எல்லா விதத்துக்கும் நல்லதா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள் எதுவா இருந்தாலும் நாள காலையிலேயே திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள செய்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வேலைகள செய்யும்போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பயண வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். தேவையில்லாத தவறுகள் ஏற்பட்டு பெயர் கெட வாய்ப்புகள் இருக்கு. நிதானமா சூழ்நிலைகள பார்த்து கையாள்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள, காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். அது உறவையும், இனிமையும் பாதிக்கிற மாதிரி இருக்கு. நேர்மையா மனசு விட்டு பேசுனீங்கன்னா நல்லது. இல்லன்னா எதையோ மறைக்கிறீங்க அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு தோணுச்சுன்னா, தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது செலவு அதிகமா இருக்கும். பசங்க கேட்குறாங்கன்னு வீண் விரயம் பண்ணாம பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்த சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எதிர்கால தேவைக்கு ரொம்பவே அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட தொடவலி, கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நோய், கால்வலி பெருசாகாம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். எதிர்பாராத விரயங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள் தானா உங்கள தேடி வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொருளாதார நிலை என்னதான் வரவு வந்தாலும் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில்ல வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, சில நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சேமிக்கலனாலும் பரவாயில்ல. பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. நீங்க உங்கள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயும் ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா இருந்திருந்ததுன்னா நல்லது. உங்களோட முயற்சிகள வெற்றி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு கடின உழைப்பும், கடின முயற்சியும் அவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் வேலை செய்ற இடத்துல இருக்கு. அத நீங்க சந்திக்கும்போது பொறுமையாவும், நிதானமாவும் சூழ்நிலைகள சமாளிங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளையோ, கோவப்படுறதையோ இல்லாம இருந்ததுன்னா நல்லது. அதே நேரங்கள்ல உங்களோட வேலைகள திறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். ஆ தவறுகள் செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. கணவன் மனைவி காதலுக்குள்ள இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசுறத அதிகமா தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. இல்லன்னா அமைதியா பேச வேண்டியது அவசியம். நாள சிறப்பா கொண்டு போணும்னா எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டிட்டு போயிடுங்க. இல்ல நீங்க கூட வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தால், அது தேவையில்லாத புரிதல கெடுக்கிற மாதிரி இருக்கும். அது பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களால செலவுகள கட்டுப்படுத்த முடியாது. செலவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அது தேவையில்லாத செலவுகளா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவா இருக்கு. கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி, வயிற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருங்க. உடற்பயிற்சி செய்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பும், தெளிவும், நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். எல்லா விதத்திலயும் சாதகமா தான் இருக்கு. உங்களோட வீட்ல நல்ல ஒரு மங்கள நிகழ்ச்சிகள், இல்லன்னா சுபகாரிய விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும். பசங்க மூலியமா பெருமை சேர்க்கிற வகையில நடந்துக்குவாங்க. வேலை தேடுறவங்களுக்கு வெளியூர்லேருந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும், உங்களோட பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த வியாபாரத்துல இருந்த அ எதிர்ப்புகள் இல்லைன்னா எதிரிகள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பொன்பொருள் சேரும். பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு நாள் முழுக்க சிறப்பாக தான் இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரியாத மாதிரி இருக்கு. நீங்கள் உங்களோட செயல்களை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு நிரூபிக்க நல்ல வாய்ப்பு உள்ளது. இன்னைக்கு நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. பாராட்டு கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், முன்னேற்றங்கள் உண்டு, வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியாக இன்னைக்கு உங்களோட வேலைகளை செய்யலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் ஏற்படும். தொணக்கூட தரமான நேரத்தை செலவு செஞ்சு மகிழ்ச்சியாகவும் ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்திலும் இருக்குது. பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன். சேமிக்கிற பழக்கம் அதிகமாகும். அதிக அளவில் வருமானம் இருக்குது. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது. அதுவும் பயனுள்ள செலவுகளுங்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதிக அளவில் சேமிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை, உற்சாகமான சூழ்நிலை எல்லா விதத்திலையும் ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் தொடர்ந்து பார்க்குறீங்க. உங்களோட ராசிக்கான பலனை கேட்குறீங்க. அது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத உங்களோட கருத்துக்களை பதிவில் கமெண்ட்டாக சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சில விஷயங்களை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கும் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தேவைகளை கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா அதுக்கு நாங்கள் சிறப்பான வீடியோ பதிவுகளை போடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நாளை உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. ராசி பலன் கேட்குறவங்க உங்களோட ராசியோட நேரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கரெக்டாக கிளிக் பண்ணி உங்கள் ராசிக்கு மட்டும் பலன் கேட்கலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கமெண்ட் பண்ணும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அது நல்லது. உங்களோட ஆதரவுக்கும் நீண்ட நாள் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கும் நன்றி. ஒரு சிலர் பேர் குறைஞ்சது 6 வருஷமாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு வராங்க. நல்ல ஒரு பலனுள்ள விதமாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.